என்கிட்ட உள்ளது அகரோ ஐகான் பேக்லெஸ் வேக்கம் கிளீனர் 1600 வாட்ஸ் பவர்ஃபுல்லான மோட்டர் கொடுத்துருக்காங்க. 24 kPa சக்ஷன் ப்ரெஷர் இருக்கு. இதில் யூனிக்கான ஒரு சக்ஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சைக்ளோனிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ல உள்ள அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடுன்னு சொல்றாங்க. ஈஸியான மொபிலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த பக்கம் இழுத்துட்டு போறோமோ அந்த பக்கம் ஈஸியாக வந்து வரும். 5 மீட்டர்ஸ்க்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. 1.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள டஸ்ட் கண்டெய்னர் வந்து இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா 3 அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5400. ஸோ இந்த பிரைஸுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்றத தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட். அதுக்கப்புறம் ஒரு ஹோஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் டியூப் இருக்குது, ஃப்ளோர் பிரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நேரோவான ஒரு நாசில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் பிரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து தனித்தனியாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மெயின் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மெயின் யூனிட்டோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 4.8 kg இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக இங்கே ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் வந்து 3 வீல்ஸ் இருக்குது, நம்ம எங்கே இழுத்துட்டு போனாலும் வர்றதுக்காக. ஸோ 2 பெரிய வீல் இருக்குது. இந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் இழுக்கிறோன்னா இந்த பக்கம் போவோம், முன்னாடி இழுத்துட்டு போகிறோம் அப்படின்னா முன்னாடி வரும், பின்னாடி போவோம். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து மொபிலிட்டி இருக்கும். ஸோ என்னென்ன பட்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 பட்டன் இருக்குது. ஸோ ஒரு பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டனு, இதை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கேபிளை ரீவைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை வந்து காமிக்கிறேன். இப்போ பவர் கேபிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரீவெண்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து சுற்றி வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ உள்ளவே பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலரில் ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா சக்ஷன் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இடையில எந்த ஒரு செட்டிங்ஸில் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்டில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா சைக்ளோன் சிஸ்டம், ஹை எஃபிஷியன்சி, லார்ஜ் கெப்பாசிட்டி, HEPA ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த HEPA ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஏரில் உள்ள அந்த ஃபைனான பார்ட்டிகல்ஸ்லாம் மோட்டரை போய்ட்டு அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி தான் அதுக்கப்புறம் அந்த ஏரை பாஸ் பண்ணி இந்த பேக் சைடு வழியாக அனுப்பும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணுறது ஈஸி தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு, நம்ம அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் அதிகமாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ நல்ல ஒரு ஹார்டான பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டஸ்ட் கண்டெய்னரை வந்து பார்த்துடலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அகரோன்னு ஒரு பிராண்டிங் போட்டிருக்காங்கல்ல, அதை அப்படி புல் பண்ணோம் அப்படின்னா இந்த டஸ்ட் கப் வந்து தானாக வந்துடும். ஸோ சிங்கிள் கிளிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு லாக் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்படியே குப்பையை வந்து இப்படி கொட்டிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த சைக்ளோனிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டு. இது வழியாக தான் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டெல்லாம் உள்ளே வரும். ஸோ இதில் வந்து நம்ம ஹோஸை மாட்டுற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஹோஸை வந்து நம்ம மாட்டணும். ஸோ அது வந்து டேரெக்டாக இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்ளோனிக் சிஸ்டம் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்ளோன் வந்து இப்படி சுற்றும் தெரியுமா, அந்த மாதிரி வந்து சுற்றி இது வழியாக வந்து இந்த டஸ்ட் கப்புக்குள்ளே வரும். ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை தான் அவங்க வந்து சைக்ளோனிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வழியாக பெரிய பெரிய தூசியெல்லாம் வந்துடும். சின்ன சின்ன 20 மைக்ரான்ஸு அதுக்குள்ள லெவல் வரைக்கும் இது வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதோட கொஞ்சம் பெரிய சின்ன சின்ன தூள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போய் மாட்டிட்டு திரும்ப வந்து கொட்டிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோட்டர் எதுவும் அஃபெக்ட் ஆகிடாது. HEPA ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை க்ளீன் பண்ணிக்கணும் அப்பப்போ. ஸோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து குப்பை ரொம்ப இருச்சா இல்லையான்றது ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ திரும்ப ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் ஆயிரும், அதுக்கப்புறம் கீழே விழுகாது. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஹேண்டில், இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆங்கிளில் வந்து சக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரை ஃப்ரீ பண்ணுறதுக்காக, ஏரோட ஃபோர்ஸை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்காக ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ சக்ஷன் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணிவிட்டிங்கன்னா இது வழியாக அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் வந்து ரிலீஃப் ஆகும். ஸோ சக்ஷன் ஸ்பீடு வந்து ஈஸியாக குறைஞ்சிக்கும். ஒவ்வொரு தடவையும் போயிட்டு இந்த மினிமம் மேக்ஸிமம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஹோஸில் பார்த்தீங்கன்னா 2 எண்ட் இருக்குது. இந்த பெண்ட் எண்டு தான் பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை அப்படி இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் டியூபை நம்ம வந்து மாட்டிக்கலாம். மாட்டிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட லென்த் பத்தலை அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்.
ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா நான் நின்றுட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரை வந்து என்னால் டச் பண்ண முடியுது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அலுமினியம் டியூப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் லைஃப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ப்ரஷ்ஷு. ஸோ இந்த ஃப்ளோர் ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிளாம்பு மாதிரி இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி ஒன்று வரும். ஸோ இதோட யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டான சர்ஃபேஸு ஏதாச்சும் லைனாக இருக்குது, இந்த டைல்ஸ்லலாம் இருக்கும் தெரியுமா, அதில் ஏதாச்சும் டஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸோ இது 2-3 தடவை இப்படி பண்ணிங்கன்னா அந்த டஸ்ட்லாம் வெளியில் வந்துடும். ஸோ ஈஸியாக வந்து சக் பண்ணி உள்ளே எடுத்துரும். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னே பின்ன போகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நார்மலான சர்ஃபேஸ், ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணும்போது இது அகைன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது உள்ளே போயிடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேரோ நாசிலு. இதோட யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டு வந்து நம்ம வால் பக்கத்தில் போட்டிருப்போம், அந்த சைடு க்ளீன் பண்ணுறதுக்கு எப்போதுமே ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஸோ அந்த மூலையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா அழுக்கு வந்து படிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து ஈஸியாக அப்படி உள்ளே விட்டு வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். அதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் ப்ரஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் கேஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஒட்டடை அடிக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஒட்டடையெல்லாம் அடித்து காமிக்கிறேன், எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேபிள் வந்து நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே 5 மீட்டர்னு. ஸோ நல்லாவே இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு ப்ளக் பாயிண்டில் மாட்டிட்டு மேக்ஸிமம் உங்களோட ஒரு ஹாலோ ரூமோ வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடும் தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் கேபிள், இவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் 1 செகண்டில் உள்ளே கொண்டு போகிறேன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கேன், எவ்வளோ குயிக்காக வந்து உள்ளே ரீவைண்ட் பண்ணிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். மோட்ரு வந்து 1600 வாட்ஸ் பவர் இருக்கனால கொஞ்சம் நாய்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். 78 dB வரைக்கும் நாய்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு தடவை வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து மினிமமில் இருக்குது. ஸோ இப்போது இது வந்து மேக்ஸிமமில் இருக்குது. ஸோ மேக்ஸிமமில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மோட்டரோட கெப்பாசிட்டி ஹையாக இருக்கும்போது கொஞ்சம் சவுண்டு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 24 kPa ப்ரெஷர் இருக்கா, அதனால் ஹெவியாக இருக்குது சவுண்டு. ஸோ பட்டனோட குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஒட்டடையை வந்து க்ளீன் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஸ்மால் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி. ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஒட்டடை இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த கார்னர் வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னோட ஹைட்டுக்கு வந்து போயிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் எக்கினேன் அப்படின்னா அந்த கார்னர் வரைக்கும் போகுது. தொட்டாச்சு, இது வரைக்கும் போகுது. ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே வந்து க்ளீன் பண்ணுது. நான் வந்து ஃபுல் ப்ரெஷரில் வைக்கல. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நல்லாவே வந்து க்ளீன் பண்ணிச்சு. ஒட்டடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ரெஷ்லலாம் ஒட்டி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து டஸ்ட்பின்னை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்து டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா செம்ம அட்வான்டேஜ். என்னால் அந்த கார்னர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் கொடுத்துருக்கிறது செம்ம அட்வான்டேஜ். ஸோ நம்ம வந்து மேலே உள்ள அழுக்கை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேனில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து எடுக்க முடியுதா அப்படின்றதையும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்னால் வந்து பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஃபேன் வந்து சுற்றி போயிட்டுருக்கு. ஒரே ஒரு ரெக்கையில் உள்ள அழுக்கு மட்டும் ஓரளவு எடுத்துருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அழுக்காயிருச்சு இந்த இடத்துல. ஸோ அப்படியே டஸ்ட்பின்னே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால செம்ம அழுக்காயிருச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போய்க்க முடியும். ரொம்ப வெயிட்டும் கிடையாது, ஜஸ்ட்டு 5 kg தான். ஸோ அதனால் நம்ம தேவையான இடத்துல ஈஸியாக வந்து கொண்டு போய் வச்சிடலாம்.
கேபிள்ஸும் நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னது இல்லை, ரொம்ப பெருசு ஆக்சுவலாக. இந்த ஹோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ ஹார்டாக இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் நினச்ச இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியுது. அது ரொம்ப அட்வான்டேஜ். ஸோ ஃப்ளோர் ப்ரெஷ்ஷை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருக்கேன். ஸோ நமக்கு வேணுங்கிற லென்த்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். நான் நின்றுக்கிட்டு பண்ண போகிறதுனால ஃபுல் லென்த்து விட்டுக்க போகிறேன். தட்ஸ் ஆல். ஃபஸ்ட்டு வந்து மிஷினை வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ மீடியம் ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்கேன். டைம் டு ஃபைண்ட் அவுட் ஹவு மச் குப்பையை வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே கொட்டி வச்ச குப்பையை தான் இதை திரும்ப எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி நான் வந்து கீழே கொட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சம் பெரிய அந்த பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து மாட்டிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வந்து சோபாவில் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா இந்த நாசிலை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதோட டெமான்ஸ்ட்ரேஷனே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இடுக்கில் போய் மாட்டிருக்கு. நம்ம உள்ளே நல்லா தள்ளி விடுவோம். ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வந்து எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிடுச்சு. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு கூட இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ப்ராப்பர் க்ளீனிங் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் ப்ரெஷ்ஷை வந்து நான் மாட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் பிஸ்கட் வந்து ஃப்ளோரில் கொட்டியிருக்கு அப்படின்னா ஸோ அதை எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பெருசாக உள்ள 2 பீஸ் மட்டும் அப்படியே இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே சக்ஷன் ப்ரெஷர் வந்து நான் மிடில் வச்சுருக்கேன், மேக்ஸிமமில் வச்சுட்டு. ஸோ இது வந்து எடுக்குதா இல்லையான்றதை பார்ப்போம். ஸோ மேக்ஸிமமில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து அந்த 2 பெரிய பீஸையுமே வந்து எடுத்துருச்சு. ஸோ இந்த மிக்சரை கொட்டி
நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு கார்னரில் கொட்டி அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த நார்மல் ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி இங்கே கொட்டி கிடக்கிற மிக்சரை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்குதுன்றதை பார்ப்போம். ரொம்பவே ஈஸியாக வந்து எடுக்குது. இந்த ப்ரெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. ஃப்ளோர் ப்ரெஷ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வைடாக இருக்கனால சீக்கிரமே வந்து எடுத்துருக்கும். ஸோ இப்போ வந்து குப்பையை கொட்டுறதுக்கு இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சிக்கி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேப்பர் சிக்கி இருக்கா. இந்த சைக்ளோன் இருக்கிறதும் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அங்கங்கே வந்து படிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நல்லா க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து போகும். ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து கன்க்ளூஷன் பார்ட்டு. ஸோ க்ளீனிங் பார்த்தீங்கன்னா என்னால் நிறையா சாம்பிள் வந்து காட்ட முடியல. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அங்கே இருந்த குப்பைகளை வச்சு உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். சின்ன சின்ன தூசிகளையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து எடுத்துச்சு. ஒரு பஞ்சாக வந்து தூசி இருந்துச்சு அப்படின்னா செம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சக் பண்ணுச்சு. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் 24 kPa ஏற்கனவே சொன்னேன். அதனால் பார்த்தீங்கன்னா சக்ஷன் ப்ரெஷர் ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லாவே வந்து க்ளீன் பண்ணுது. அண்ட் ஒரு பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தூசி எல்லாதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போய் மாட்டிக்குது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் டியூப்லேயே பார்த்தீங்கன்னா மாட்டிக்குது. அப்படி இல்லாட்டி அந்த சைக்ளோனிக் செக்ஷன் சொன்னோம் தெரியுமா, ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிக்குது. ஸோ நம்ம வந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா தனியாக கலட்டி அதை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட் வந்து அதிகமாக இதில் வந்து படிகிற மாதிரி எனக்கு இருக்குது. உள்ளே வந்து அந்த டஸ்ட் கப்புக்குள்ளலாம் போயிடுச்சுன்னா வச்சுங்களேன், அவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதே நம்ம ஒவ்வொருத்தரையும் க்ளீன் பண்ணி வைக்கணும் போல் பார்க்குறது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஆக்சுவலாக உடனே நான் அந்த குப்பைக்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஷினே வந்து அப்படியே பயங்கர அழுக்காக மாறிடுச்சு. ஒரு க்ளீனாக ஹைஜீனிக்காக வந்து அதை வந்து எப்போதுமே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த டஸ்ட்டு கப்பெல்லாம் போயிட்டு ப்ராப்பராக கழுவி எடுத்துகிட்டு வந்தால் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபில்டர் சொன்னேன் தெரியுமா, அந்த ஃபில்டர்லாம் ரொம்பவே தூசி ஆயிடுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 க்ளீனிங்கே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர தூசியாக வந்து மாறிடுச்சு. ஸோ லாங் லைஃபுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்றத என்னால் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் நாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 78 dBன்னு சொன்னோம்ல, கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு மைக்லேருந்து கேட்கும்போது வந்து கம்மியாக கேட்கும். ஆனால் ரியல் டைமில் என்னால் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவுடாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 6000 தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒரு பெரிய பெரிய டஸ்ட் இருக்குது, நிறையா குப்பைகள் ஒரு இடத்துல குமிஞ்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். வேக்கமாரில் வந்து கூட்டி ஒரு இடத்துல குமிச்சிட்டு போயிட்டு ஸோ நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு பதிலாக வேக்கம் கிளீனரில் எடுக்கலாம். ஸோ அந்த ஃப்ளோர் ப்ரஷை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவாக இருக்கான்றது என்னால் சொல்ல முடியல. ஸோ அதோட சாம்பிள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பெரிய பெரிய பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இழுக்க முடியல, அப்படியே வந்து மாட்டிக்குது. ஸோ இதுதான் வந்து கன்க்ளூஷன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். பாய்.